எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டு இருக்க பாரு. இன்னும் கஜேந்திரன் அண்ணா பணத்தை கொண்டு வரலையே பாட்டி. குட்டிக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்ப அழுகிறது தவிர என்னால வேற என்ன பாட்டி பண்ண முடியும்? நீ எவ்வளவு கதர்னாலும் அந்த கஜேந்திர பணத்தோட வரப்போறதே இல்ல. நீ அவனே நம்பிட்டு இருந்தீனா நம்ம புள்ள நமக்கு இல்லடி. உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க பாட்டி. சும்மா இப்படி அழுகிறதை விட்டுட்டு புள்ளைய காப்பாத்த என்ன செய்யணும்னு யோசி. நான் என்ன பாட்டி செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் புருஷனை இந்த குடும்பம் மட்டும்தான். நான் யார்கிட்ட போய் பணம் கேட்பேன்? நான் கேட்டா யார் எனக்கு பணம் கொடுப்பாங்க? அறிவு கெட்டவளே, விவரம் இருக்கா? லட்சுமி மறந்துட்டியா? ஏய், என்னடி அப்படி பாக்குற? உடனே லட்சுமிக்கு போன் பண்ணு. ஏய், லட்சுமி ஒருத்தியாலதான் உன் புள்ளைய காப்பாத்த முடியும். அவ அதிர்ஷ்டக்காரி. உனக்குதான் தெரியுமே அவளை பத்தி. அவ இங்க காண வச்சாலே போதும், குட்டி பொழைச்சுக்குவான். அது மட்டும் இல்லடி, டாக்டர் கேட்ட பணம் எவ்வளவு? 12 லட்சம். அவ்வளவு பணத்தை உன் புருஷனோ கஜேந்திரனோ கட்டுவாங்கன்னு இன்னும் நீ நம்பிட்டு இருக்கியா? கூறு கட்டவளே. அவ்வளவு பணத்தை கட்ட இன்னைக்கு தேதியில லட்சுமி ஒருத்தியால தான் முடியும். உனக்கு தான் தெரியும் இல்லடி. லட்சுமி மாப்பிள்ள மெட்ராஸ்ல பெரிய ஆளுடி. அவர்கிட்ட இல்லாத காசா பணமா? நீ உடனே லட்சுமிக்கு போன போடு. அடுத்த நிமிஷம் அவளும் மாப்பிள்ளையும் பணத்தோட வந்து நிப்பாங்க. ஏய், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. என்னடா, நாம அவளுக்கு எவ்வளவோ கெட்டது பண்ணி இருக்கோம். எப்படி இப்ப அவளுக்கு போன் பண்ணி பணம் கேக்குறது? அப்படித்தானே யோசிக்கிற? அடியே, அவ தங்கமுடி. நீ பண்ணதெல்லாம் அவ என்னைக்கோ மறந்துருப்பாடி. குட்டிக்கு நீ பெத்த அம்மானா லட்சுமி வளர்த்த அம்மாடி. தான் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அம்மாவும் பாத்துட்டு இருக்க மாட்டாடி. நம்ம லட்சுமி பணத்தோட வராம இருப்பாளாடி.